அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்றர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் நேரு குணரட்னம் அவர்களே. வணக்கம். உயிரோடை தமிழ் அன்றர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேரு குணரட்னம் அவர்களே, இன்று நாங்கள் இலங்கை தீவில் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல்கள், அரசு தலைவருக்கான தேர்தல், இனி பொது தேர்தல், இரண்டு தேர்தலிலும் இலங்கை தீவில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. வரலாறு காணாத வகையில் இலங்கை அரசியலை மாற்றியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இனம் விடுதலை பெறுவதற்காக போராட்டங்கள் பல வடிவங்களில் வந்து கொண்டிருந்தது. அந்த போராட்டம் 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டத்தின் பொழுது இனக்கருவறுப்பு நடைபெற்ற பொழுது 1,40,000க்கும் மேற்பட்ட மக்கள் 3-4 வாரங்களுக்கு கொன்று குவிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும் ஆட்சி மாற்றம், எதிர்பாராத ஆட்சி மாற்றம் வந்த பின்னர் அங்கே இலங்கை தீவில் பரபரப்பாக, இலங்கை தீவில் மட்டுமில்லை ஐநாவிலும் கூட ஏனைய நாடுகளும் கூட அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் ஒரு சரியான பாதையில் எல்லா இன மக்களையும் ஒன்று சேர்த்து செயற்படுவது போல் ஒரு மாயை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது இப்பொழுது ஒரு பரப்புரையாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்று சிலர் கூறுகிறார்கள். ஏன் நான் இந்த விடயங்களை கூறுகின்றேன் என்றால், உங்களுக்கு தெரியும் முதலாவது தடவையாக அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் தமிழர் தாயகத்தில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைப்பற்றியது. அதனூடாக அந்த நாட்டில் இன ஒற்றுமை இருக்கின்ற என்ற மாயை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்களும் கடந்த நிகழ்ச்சிகளில் உரையாடும் பொழுது கூறினீர்கள். இதனுடைய ஆபத்து தொடர்பாக கூறும் பொழுது, இப்பொழுது அந்த கடைசி ஆணியை அந்த சவப்பெட்டியில் அடிப்பது போல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றது. இந்த தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி அதிகமான வாக்குகளை பெற்று ஆசனங்களை பெற்றால் இது எவ்வாறு தமிழ் மக்களுடைய வேணவா தாயகம் தேசியம் தன்னாட்சிக்கு இது இடையூறாக இருக்க போகின்றது, என்ன ஆபத்து இருக்க போகின்றது என்று எங்களோட உறவுகளுக்கு கூறுங்கள். இப்பொழுது அவர் ஒன்றை தெளிவாக இருக்கிறார்கள் சொன்னால், தங்களை ஆட்சி கட்டுகள் வருவதற்கு நீண்ட காலம், ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரங்கில் இருந்திருக்கிறார்கள். ஏனால் 82ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிருந்து அவர்கள் ஒரு அங்கமாக இருந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 40 ஆண்டுகளில் எதை எட்டுவோம் என்று இவ்வளவு காலம் அவர்கள் பயணித்தார்களோ அதை முதல் தடவையாக எட்டியிருக்கார்கள். இதை இலகுவாக இழந்து விட்டு செல்வதற்கு ஒரு தயாராக இல்லை. அதுக்கு இப்பொழுது ஜனாதிபதி 3-2, அதாவது இலங்கையினுடைய பாராளுமன்ற இந்த வீதாசார பிரதிநிதித்துவங்கள் 3-2 என்பது சாத்தியமே இல்லை. ஆனால் சாத்தியப்படுத்துகின்ற வகையில் அவர்களுக்கான களம் அமைந்து போனது. அதை விரிவாக பேசும் நேரத்தை விட தவிர்க்கிறேன். ஆனால் அது அந்த இடத்தை அவர்களை கீழிருப்பவர்களிடம் ஏற்பட்ட சிதைவு, அந்த சிதைவை கூட அவர்கள் இலகுவாக தங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தினார்கள். அதில் ஒன்று இருக்குன்னு சொன்னால், அவர்கள் இந்த விடயங்களை எட்டுவதற்கு அவர்களுடன் நிறைய திட்டமிடல் இருந்திருக்கிறது. அதுக்கு யாரோ பின்புலத்தில் உதவலாம். இப்பொழுது சொல்வார்கள், இந்த தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு ஒரு தேர்தல் விஞ்ஞானம் இருக்கிறது. இந்த தேர்தல் விஞ்ஞானத்தை தான் அது ஒரு சிலருக்கு முடங்கியிருக்கு. ஏன்னா அது பல்கலைக்கழகங்களோ கல்லூரிகளோ படிப்புகின்ற விடயம் இல்லை. இது ஒரு புதிய பொறிமுறை வடிவம். அந்த பொறிமுறை வடிவத்தை அவர்கள் சரியாக புரிந்திருக்கிறார்கள் என்பதை நான் ஆரம்பத்திலிருந்தே பார்த்து கொண்டு நான் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலையும் அவர்கள் ஏன் இந்த இலக்கியிட்ட போகிறார்கள். இப்போ பாராளுமன்றத்தில் அவர்கள் இலகுவாக இதில் நாங்கள் மக்களிடம் ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்க பொழுது ஒருவர் சந்தேகம் அளிப்பினார், அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் நாங்கள் அதை வழங்கி எண்ணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் தெளிவாக அவர்களுக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கும் என்பதில் எந்த குழப்பமும் வேண்டாம். 120 இலகுவாக அட்டுவார்கள், அதுக்கு மேலே எங்கே செல்வார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை அவர்கள் ஏற்கனவே அந்த தேர்தல் பரப்புரையில் அவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நாங்கள் அதை பற்றி இன்னும் எங்களிடம் ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம். இந்த மாதம் அதுக்கான முழுமையான அறிவித்தல் வருவதும், அடுத்த மாதத்துடைய பிற்பகுதியில் அதுக்கான தேர்தல் நடைபெறுவதும் நடக்கப் போகின்ற விடயம். இப்பொழுது அதை செய்கின்ற பொழுது இது அவர்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல், அடுத்த 2 தேர்தலையும் விட. ஏன்னு சொன்னால், அவர்கள் ஒரு கிராஸ் ரூட், ஒரு அரசியல் கட்சியினுடைய வெற்றிக்கு முக்கியமானது அதனுடைய கிராஸ் ரூட், அதனுடைய கீழ்நிலை மட்டங்களிலான செயற்பாடுகளும் அதுக்கான உறுப்பினர்களும். அவ்வாறு ஒரு
ஒரு கட்சி தன்னை முழுமையாக ஒழுங்கமைத்து வைத்திருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறன்னு சொன்னால் இன்றைய சூழலில் சிங்கள தேசத்தில் அவர்கள் மட்டும்தான். ஏனைய கட்சிகள் முழுமையாக சிதைந்திருக்கிறது. அவரிடம் இப்போ இதுக்கு முதல் கிராஸ் ரூட்டை கொண்டு வந்தது மொட்டு கட்சி மஹிந்தாவுடையது. ஆனால் அது தன்னுடைய அந்த கிராஸ் ரூட்டை முழுமையாக இப்பொழுது இழந்து விட்டது. ஆகவே ஒன்றி இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை நிறுவனமயப்படுத்தி அந்த கட்சியினுடைய கிராஸ் ரூட்டை நிறுவனமயப்படுத்தி வைத்திருப்பது என்பது வலுவான நிலை. அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தெரிவு செய்யக்கூடிய அவருடைய கீழ்மட்ட உறுப்பினர்கள் அனைவரையும் ஒவ்வொரு கிராமங்களாகவும் ஒவ்வொரு நகரங்களாகவும் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுத்து அவர்கள் ஒரு அரச இதில் என்னால் இவர்கள் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ரீதியில் அவர்களுக்கு ஒரு கொடுப்பணம் இருக்கிறது, மாதாந்திர சம்பளம் இருக்கிறது, இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் இருப்பது என்பது நீண்ட காலத்தில் அவர்களை நிறுவனமயப்படுத்தி வைத்திருப்பது என்பது அவர்களுடைய ஆட்சியை தொடர்ந்து தக்க வைப்பதற்கான மக்கள் தொடர்பாடலில் பெரும் பங்கை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அவை எதிர்க்கட்சிகள் மீண்டும் நிமிர்ந்து வர வேண்டும் என்றால் சிங்கள தேசத்தில் இதை அவர்கள் தனக்கான சரியான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவருடைய பின்னடைவிலிருந்து அவர்கள் மீண்டு வருவது நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளும். இப்ப இந்த தேர்தலை அவர்கள் விரைவாக நடத்துவது, இப்ப மாகாண சபை தேர்தல் கூட இவ்வளவு வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. ஏன்னா அது ஒரு மாகாணத்துக்கான ஒரு குழு மட்டுமாக இருக்கும். இது சபைகளாக, அதாவது மாநகர சபைகள், நகர சபைகள், இதை கடந்து பிராந்திய சபைகள், அதாவது கிராமங்களாக இருக்கக்கூடிய சபைகள், அந்த வகையில் பெருமெண்ணிக்கையிலானோர் இதுக்கு தெரிவு செய்யப்படுபவர்கள் இலங்கை தீவு முழுமையாக. இதை முழுமையாக தங்கள் அகப்படுத்துகிறார்கள். 2 பொறிமுறைகளை பயன்படுத்துகிறார்கள். ஒன்று, சிங்கள தேசத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கான போட்டியே இல்லை. ஆக அவர்கள் இலகுவாக இந்த சபைகளை தங்கள் முழுமையான இப்பொழுது ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை அவர்கள் அவ்வாறே பல இடங்களில் 70% மேற்பட்ட வாக்குகளை அவர்கள் கையாண்டார். அவ்வாறு அவர்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் பெரும்பான்மை உறுப்பினர்களை அவர்கள் இந்த சபைகளில் கொண்டவர்களாக மாறுவார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால் வடபகுதி, அதாவது தமிழர் பகுதியில் வடக்கு கிழக்கு இந்த பகுதிகளில் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நம்மவர்கள் பல விடயங்களை தரவியல் ரீதியாக மறந்து விடுவார்கள். பாராளுமன்ற தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க கிடைத்த வாக்குகள் வெறும் 2,40,000 தான் வடக்கு கிழக்கு. அதில் பெரும்பான்மையான சிங்களவர்கள் இந்த திருவண்ணாமலை, வவுனியா, அம்பாறையில் இருக்கிறார்கள், எல்லாமாக சேர்த்து. ஆனால் அது எவ்வாறு மோசமானது என்று சொல்லுகிறேன் சொன்னால், கோத்தபயாவை முழுமையாக தமிழர்கள் நிராகரித்தார்கள். அப்படி இருந்தும் கோத்தபயாவுக்கு வடக்கு கிழக்கில் சிங்கள மக்களிடம் பெற்ற வாக்குகளை 2,76,000 2,76,000 கோத்தபயாவுக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது அனுரகுமாராக கிடைத்தது ஜனாதிபதி தேர்தலில் 2,40,000. இன்னும் 36,000 வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றார். அப்படி இருந்தும் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் நிமிர்ந்தார்கள். அதுக்கு காரணம் தமிழர்கள் தங்களிடையே மிக பிரிந்திருந்ததற்கு ஒரே ஒரு காரணம். சிங்கள பாராளுமன்றத்தில் சிங்கள பகுதிகளில் 70% வாக்குகளை அவர்கள் பெற்றாலும் யாழ்ப்பாணத்தில் மொத்த வாக்காளர் 6 லட்சத்தில் அவர்களுக்கு கிடைத்தது 80,000 என்று சொன்னால் அது 13%. 13% தான் மொத்த மக்களை அங்கு. ஏன்னா நம்ம அவர்களிடமே பேசுகிறார்கள், தமிழர்கள் முழுமையாக ஆதரித்தார்கள், தமிழர்கள் அவருடன் பின்னால் நிற்கிறார்கள் சொல்லி. ஆனால் அளிக்கப்பட்ட வாக்கள் 3,60,000, 60% தான் வாக்களிக்க வந்தது. இந்த 3,60,000 பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு கிடைத்தது இன்னும் குறைவான. இப்பொழுது இந்த 13% சற்று அதிகரித்து 20% குறைவான எண்ணிக்கையில் வருகிறது. ஆனால் அதில் இறுதியாக கணக்கில் வந்த வாக்கள் 2,40,000 தான். 35,000 வாக்கள் நிராகரிக்கப்பட்ட வாக்கள், 85,000 வாக்கள் 5% குறைவாக பெற்ற கட்சியினுடைய வாக்குகள். இவ்வளவு நீக்கப்பட்டவுடன் வறுமையாக வந்தது 2,40,000 தான் 6 லட்சத்து கணக்கில் வந்தது. இந்த 2,40,000 வாக்களை வைத்துக்கொண்டு 80,000 வாக்கள் என்பது 33% அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது அவர்கள் அடுத்த இதையே தங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொண்டு இப்பொழுது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை தமிழர் பகுதிகளில் கையாள முனைகிறார்கள். இதில் பல சூத்திரங்களை அவர்கள் உள்ளடக்கியிருக்கிறார். ஒன்று, இந்த பிரதான சபைகளை வெல்லுவது. யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் யாழ்ப்பாண மாநகர சபை இருக்கிறது. இதை கடந்து நகர சபைகளாக வல்லட்டுத்துறை இருக்கிறது, பரத்துறை இருக்கிறது, சாவச்சேரி இருக்கிறது, மிச்செல்லாம் பிரதேச சபைகள். இந்த 4 சபைகளை அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த 4 சபைகளின் வெற்றியை வைத்துக் கொண்டு ஒன்று சொல்லுவார்கள், பார்த்தீர்களா, இப்ப வடக்கை மையப்படுத்தி தான் தமிழர்கள் எங்களுக்கு பின்னால் என்ற ஒரு கோஷத்தையே முன்வைத்து ஓடுகிறார்கள். இப்போ இந்த 4 சபைகளையும் வெற்றி பெற்றார்கள்னா ஒன்று செய்வார்கள். பார்த்தீங்களா, தமிழர்கள் நேரடியாக எங்களிடம் தான் இருக்கிறார்கள். இப்ப இதுக்கு பின்னால் இந்த ஆண்டுடைய இறுதி பகுதியில் அவர்கள் ஒரு அரசியல் யாப்புக்கான முனைப்பில் இருக்கிறார்கள். அதுக்கான ஒரு குழு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவ்வாறான ஒரு முயற்சியை செய்கின்ற பொழுது அவர்கள் தாங்களே உருவாக்கி ஒன்றை, இது தமிழ் மக்களுக்கு இதுதான் தேவைப்படுகிறது, இதைத்தான் தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லி அதை, ஏன்னா அவர்களுக்கு 3 பாராளுமன்ற பெரும்பான்மை இருக்கிறது,
இதை கடந்து 50% மக்களுடைய வாக்கையும் அவர்கள் பெற்றாக வேண்டும். அதை சிங்கள மக்களை வைத்துக்கொண்டே பெறலாம், தமிழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட. ஆகவே இலகுவாக இந்த ஒரு புதிய அரசியல் யாப்பை அவர்களால் கொண்டு நிறைவேற்ற முடியுமா? நிச்சயமாக நிறைவேற்ற முடியும். இதான் இந்த சூழல் இருக்குது. இந்த சூழலில் நான் இதை புரிந்து கொள்வதாக இருந்தால் நாங்கள் ஒன்றை செய்தாக வேண்டும். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பை இல்லாத குறைப்பதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தமிழ் கட்சிகளிடையே, ஏனென்றால் பிரிந்து நிற்பதுதான் அவர்களுக்கான வாய்ப்பாக இருக்கிறது. அதாவது மிக 24% வாக்குகளை வைத்துக் கொண்டு 3 உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் பெற்றதற்கு காரணம் எங்களுடைய வாக்குகள் பிரிக்கப்பட்டதா. இதே போன்றுதான் வன்னியில் 20% வாக்குகளை வைத்துக் கொண்டு 2 ஆசனங்களை பெற்றார்கள், பிரிக்கப்பட்ட தமிழ் வாக்கினுடைய விளைவு. தமிழ் வாக்குகள் இவ்வாறு தான் உள்ளூராட்சி சபைகளிலும் பிரிக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய இலக்கை எட்டுவார்கள். அது இதில் இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால், ஏனைய தேர்தல்கள் போல அல்ல இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான ஒரு சட்ட திருத்தத்தை 2017 ரணில் கொண்டு வந்தால், அதுக்கு பின்னால் சுமந்திரனும் ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதில் இந்த தேர்தல் முறைமையே மாற்றப்பட்டது. அது எவ்வாறுன்னு சொன்னால், உள்ளூராட்சி சபைகளில் ஓட் அடிப்படையில், அதாவது வட்டார அடிப்படையில் நேரடியான தெரிவு, 60% உறுப்பினர்கள் நேரடியாக தெரிவு செய்யப்படுவார்கள். ஏனைய 40% தான் கட்சிகள் பெற்ற வீதாசார அடிப்படையில் தெரிவுக்கான வாய்ப்பை அது கொண்டிருக்கிறது. ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தேர்தலும், எல்லா தேர்தலும் வீதாசார அடிப்படையிலானவை. இது மட்டும் விதிவிலக்காக இவ்வாறான ஒரு மாற்றத்தை தான் இந்த அடுத்து வரக்கூடிய அரசியல் ஆவலும் கொண்டு வர முனைகிறார்கள். இப்ப இதில் என்ன ஆபத்து இருக்குன்னு சொன்னால், யாழ் மாநகர சபையை எடுத்துக்கொள்வோம். அதில் மொத்தமான உறுப்பினர்கள் 45 பேர். இந்த 45 பேரில் 27 பேர் வட்டார அடிப்படையில் நேரடியாக தெரிவு செய்யப்படுவார்கள். இதே நாங்கள் மிச்சம் 18 பேர் தான் இந்த வீதாசார அடிப்படையில் வருவார்கள். அப்போ ஒரு கட்சி இந்த வட்டாரங்களில் நேரடியாக தெரிவு செய்யப்படுகின்ற 27இல் 23 24 வென்று விட்டாலே அவர் பெரும்பான்மை ஆட்சி அமைப்பார். அவருக்கு விதாசாரத்தில் உறுப்பினர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இப்போ ஒரு 40% ஒரு கட்சி பெறுகிறதை ஏனையவர்கள் பிரிந்து கொள்கிறான்னு வையுங்கள். அந்த 40% வைத்துக்கொண்டே அவர் அனைத்து வட்டாரங்களையும் வென்று விட முடியும். வென்று விட்டாருன்னு சொன்னால் அவருக்கு வீதாசாரத்தில் கிடைக்காது. என்ன 40% தான் பெற்றபடியால் அவருக்கு வீதாசாரத்தில் மேலதிக உறுப்பினர்கள் கிடைக்காது. ஆனால் அவர் இந்த வட்டாரங்களை வெல்வதனூடாகவே பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். இதில் நான் ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், தமிழர்களுடைய வாக்குகள் பிரியப்பட்டால் இந்த வாய்ப்பை அவர்களுக்கு இலகுவாக வழங்குவோம். 2018ஆம் ஆண்டு இறுதியாக உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது தமிழ் கட்சிகள் இவ்வாறு தான் பிரிந்து நின்று இதை பிரித்தார்கள். எந்த ஒரு இடத்திலும் பூநகரி பிரதேச சபையை கடந்து எந்த ஒரு இடத்திலும் ஒரு கட்சி கூட பெரும்பான்மை ஆசனத்தை கொண்டதாக வடபகுதியில் எங்கும் அமையவில்லை. அது என்ன செய்ததுன்னு சொன்னால், இந்த சபைகள் சிறப்பாக இயங்குவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் அளிக்கவில்லை. இவர்கள் போய் சபைகளில் முட்டி மோதி விட்டு வந்தார்கள் ஒழிய இந்த சபைகள் மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் வடிவமாக எங்கும் இருக்கவில்லை. ஆகவே இந்த இடத்தில் தமிழர்கள் பல விடயத்தை புரிந்து கொண்டாக வேண்டும். நாங்கள் எங்களுடைய சபைகளை சும்மா உருவாக்கி அவர்கள் அங்கு கட்சிகளாக முட்டி மோதி விட்டு வந்து தமிழ் மக்கள் எந்த அடைவுகளையும் பெறாத சபைகளை எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று வந்துவிடும். ஆகவே ஒன்று இருக்கிறது, இந்த சபைகள் இப்ப இந்த முறை கடந்த 2018 பார்க்க ஒரு உயர் மாற்றம். அப்பொழுது சிங்கள கட்சிகள் எதுவும் எங்களுக்கு ஒரு சவாலாக மாறவில்லை. இன்று மக்கள் சக்தி என்கின்ற ஒரு சிங்கள தேசத்தினுடைய பிரதான கட்சி எங்களிடம் தாக்கம் செலுத்துகின்ற கட்சியாக மாறி நிற்கிறது, எங்களுடைய பிளவுகளை தனக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி. அப்ப இந்த வாய்ப்பை நாங்கள் வழங்கப் போகிறோமா என்பதுதான் கேள்வி. இப்பொழுது யாழ் மாநகர சபை எடுங்கள், இது அவருடைய பிரதான குறி. இதில் யாழ்ப்பாண தொகுதியில் அவர்கள் 41% வாக்களை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்றார்கள். இதுதான் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதிகளில் அதிக வாக்களிப்பை பெற்ற தொகுதி யாழ் தொகுதி. அதை கடந்து 31% நல்லூர் தொகுதியை பெற்றார்கள். இவை அனைத்தையும் உள்ள இடங்களை உள்ளடக்கியதான் யாழ் மாநகர சபையினுடைய வாக்களிப்பு இடம். அப்ப ஒரு கேள்வி இருக்கிறது, இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்கை அவர்கள் அவ்வாறே தொடர்ந்து தக்க வைப்பாளராக இருந்தால், தனித்துவமாக தமிழ் கட்சிகள் போன முறை போல பிரிந்து நின்று போட்டியிட்டால் யாழ் மாநகர சபை அவர்கள் கையில் செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. அங்கு ஒரு பெரும்பான்மை நிலையத்தை அமைப்பது. இதுங்குதான் ஒரு கேள்வி வருகிறது தமிழர்களாக எங்களிடம் இவ்வாறான சவால்களை எதிர்கொள்கின்ற வகையில் எவ்வாறான பொறிமுறையை நாங்கள் வகுத்திருக்கிறோம். வறுமையாக நான் தேசியம் என்று அனைவரும் சும்மா வாய் முழக்கம் விடுவதனால் எதுவும் சாத்தியமில்லை. இன்று இவ்வளவு வீரர்களை நாங்கள் வித்தாக விதைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் இதற்கு காரணமே, அவர்கள் எய்திய சாதனைகளுக்கு காரணமே தமிழர்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை.
சிறந்த தெரிவுகளும் சிறந்த தெரிவுகளுக்கான செயல் வடிவங்களும் தான் அவ்வளவு தூரம் எங்களை இட்டு வந்தது. இன்று அதை சிதைத்து விட்டிருக்கக்கூடிய கட்சிகள் வெறுமையாக வாய் ரீதியாக தேசியம் என்று பேசுவதை கடந்து எந்த ஒரு செயற்பாடும் இல்லாத ஒரு சூழலையும், அதே நேரம் தமிழருடைய வலிநிலையை மேலும் சிதைக்கின்ற முயற்சியிலும் இருக்கிறார்கள். இதை தனக்கான வாய்ப்பாக கொழும்பில் இருக்கக்கூடிய ஆட்சி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் களமிறக்குவதற்கான சிறப்பான ஒரு சரியான திட்டம், தங்களுடைய நிலை சார்ந்த ஒரு சரியான திட்டமுடன் அதுக்கான சரியான செயல் வடிவத்துடன் இன்று களத்தில் நிற்கிறது. உண்மை அது தயாராக நிற்கிறது. நீங்கள் கூறுவது மிகவும் உண்மையான ஒரு விடயம். இந்த நேரத்தில் நேரு அவர்களே, இப்போ தமிழர் தாயகத்தில் அனுராவுடைய கட்சி வெற்றி பெற்றால், அந்த வாய்ப்பளித்தால் அரசியல் தீர்வுக்கு என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஏனால் அவர்களே தமிழர்கள் சார்ந்து தீர்மானிக்கக்கூடிய தலைமைத்துவமாக மாறிவிடுவார்கள். என்னால் அவர் சொல்வார்கள், தமிழ் மக்கள் எங்களைத்தான் நம்புகிறார்கள், அதுதான் நாங்கள் தமிழ் மக்களுக்கான சிறப்பான தீர்வை வழங்குகிறோம் என்ற ஒரு தீர்வை வைப்பார்கள். அப்பொழுது இதில் நாங்கள் தாக்கம் செலுத்தி எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் எங்களால் முடியுமா? இப்போ என்ன சொன்னால், எனக்கு ஒரு சமீபத்தில் நான் நினைக்கிறேன், இங்கும் பேசியிருக்கிறேன், கனடாவில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்கள் சார்ந்து கனடா அரசு அவர்கள் இந்த அரசிடமிருந்து என்னென்ன விடயங்கள் எல்லாம் வலியுறுத்தி தங்களுடைய பூர்வீக இனமாக நிலநிறுத்தி பெற்றுக்கொண்டார்கள் என்று இதை பேசிய பொழுது எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சிலர் உட்பட சொன்னார்களாம், இதை கேட்டுவிட்டு இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியாது, தெரிந்திருந்தால் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு வாக்களித்திருக்க மாட்டோம் என்று. இதுதான் மிக வேதனையாக இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால், எதிர்காலத்தில் வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது தமிழர்கள் விவகாரத்தில் இப்பொழுது கனடாவில் ஒரு சமஷ்டி ஆட்சி முறை இருக்கிறது. இந்த சமஷ்டி ஆட்சி முறையில் எவ்வளவு தூரம் அதிகாரம் பகிரப்பட்டிருக்கிறது, பரவலாக்கப்பட்டிருக்கிறது. மத்தியில் இருந்த மாநிலத்துக்கு, மாநிலத்திலிருந்து உள்ளூராட்சி சபைகளுக்கு எவ்வாறு? இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலை பற்றி பேசுகிறோம். உள்ளூராட்சி சபைகளுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்றே இலங்கையில் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு தேர்தல். ஆனால் அப்ப இந்த வகையில் தமிழர்களுக்கான ஒரு இப்பொழுது கனடாவை எடுத்துக்கொண்டு சொன்னால், அல்லது இங்கிலாந்தை எடுத்துக்கொண்டு, இங்கிலாந்தில் ஸ்கொட்லாந்து என்பது தனித்துவமான ஒரு மாநிலமாக அதிகார இதில் கொஞ்சம் அதிகம் பெற்றவர்கள். அவர்கள் விரும்பினால் தனித்துவமான ஒரு தேர்தலை நடத்தி பிரிந்து செல்லக்கூடிய உரிமை கூட அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அங்க இருக்கக்கூடிய சமச்சி முறை. கனடாவில் கியூபெக் என்கின்ற மொழிவாரி குடும்பமாக பிரெஞ்சு பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் இந்த ஏற்கனவே 2 முறை அந்த தேர்தலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். நீங்கள் கனடா உங்களுக்கு சரியான விதத்தில் உங்களுக்கான இதை வழங்கவில்லை என்று கருதினால், மக்களுக்கிடையே ஒரு சர்வசன வாக்குப்பை நடத்தி அந்த வாக்கெடுப்பில் அதிகரித்த மக்கள் வாக்களிக்கின்ற பொழுது அவர்கள் பிரிந்து செல்கின்ற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு உச்சமான ஒரு முறைமை இருக்கிறது. அப்ப எங்களுடைய நாட்டில் இப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக கடந்த ஜனவரியில் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்தது இதே மக்களாட்சி அனுரத்த தரப்பினர் தான் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் அதை சமர்ப்பித்தார்கள் என்று சொன்னால், 2023 இந்த தேர்தலுக்காக விண்ணப்பங்கள் கூறப்பட்டன. அது பல கட்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதை முழுமையாக அகற்றி புதிதாக விண்ணப்பம் கோருவதற்காக கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு வரி இருக்கிறது என்று சொன்னால், இது குறித்த சட்ட சிக்கல் உருவாக்கப்படுமாக இருந்தால், எது இந்த சட்ட மூலத்தில் குறிப்பிட்ட விடயங்களாக இருந்தால், அந்த சட்ட சிக்கலில் போது இந்த தமிழ் மொழியில் இருக்கின்றதை மையப்படுத்தியதாக இதெண்ட முடியாது. அதில் ஏதாவது தெளிவூட்டல் வேண்டுமாக இருந்தால் சிங்கள மொழியில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுதான் மூலமாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்கிறார்கள்? தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் இல்லை. இப்ப தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் ஒரு விஷயம் தான் இருந்தான்னு சொன்னா எதுவும் சட்டம். இப்ப நான் தமிழன், எனக்கு தமிழ்லாம் தெரியும், சிங்களம் தெரியாதுன்னு சொன்னால் நான் ஒரு சட்டத்தை ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு இது சம்பந்தமான ஒரு வழக்கை போடுகின்றேன்னா, நீங்கள் தமிழில் என்ன எழுதி வைத்திருக்கிறீர்களோ அதை வைத்து தானே போட முடியும். எனக்கு சிங்கள எழுத்தில் வாசித்து போட முடியுமா? போட முடியாது. ஆனால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதிலேயே ஒரு சரத்து இருக்கிறது. சிங்கள மொழிதான் சட்டத்தை இதில் சவால் உருவாக்கப்பட்டால் அதைத்தான் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இப்பொழுது பாருங்கள், இவர்கள் எவ்வாறு இப்பொழுது நான் முதலே சொன்னேன், அருண்குமாருக்கு 2 மாசம் கொடுக்கலாம், ஒரு 6 மாசம் கொடுக்கலாம் மேக்சிமம். இப்பொழுது 6 மாதம் பூர்த்தியாகிவிட்டது. அவர் ஆட்சிக்கு வந்து செப்டம்பரில் வந்தார். இந்த 6 மாதத்துக்கு பின்னர் என்ன எங்கள் விடயம் சம்பந்தமாக இருக்கிறது, என்ன பேசப்படுகிறது, இந்த அதிகார பகுதிகளில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எதுவும் இல்லை. இவ்வளவு பாருங்கள், ஐநாவில் வச்சு சொல்லுகிறார் அவருடைய விஜிதாகரத் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் எல்லாத்தையும் புதுப்பிப்போம், காணாம போனோர் அலுவலகத்திலிருந்து நிதி கொடுக்கும் எல்லாம் செய்வோம், நாங்கள் அதை எல்லாத்தையும். அவர் ஒன்றை
எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இதுவரை ஒன்றும் ஒழுங்காக இருக்கவில்லை என்றதை நம்ம ஒத்துக்கொண்டுட்டேன். அதுதான். இதுவரை இந்த ஆட்சியாளர்கள் எதுவும் ஒழுங்கா செய்யலை, இனிமே நாங்க ஒழுங்கா செய்ய வேண்டும் சொல்வதனூடாக அவர் ஒன்றை சொல்லியிருக்கார். இவ்வளவு காலம் உங்களை ஏமாற்றினாங்க, யார் ரணில் ஐயா ஏமாத்தியிருக்காரு, கோத்தா ஐயா ஏமாத்தியிருக்காரு, அதுக்கும் ரணில் ஐயா ஏமாத்தியிருக்காரு என்பதை ஒத்துக்கொண்டுட்டேன். உதைத்தான் நீங்கள் நல்ல ஒரு விடித்த இதைத்தான் இருக்கிற செய்திகளை பார்க்கும் பொழுது இலங்கையின் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது கடந்து வந்த அரசாங்கங்கள் எவ்வாறு தமிழ் மக்களை ஏமாற்றினார்கள், தமிழ் அரசியல் தீர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் எவ்வாறு ஏமாற்றினார்களோ அதே போல் தான் அனுரா குமார திசாநாயக்கனுடைய அரசாங்கமும் ஏமாற்றுகிறார்கள் என்று கூறுகிறார். இதில் அவ்வளவு உண்மை இருக்கிறது இல்லை. அதைத்தான் அவர் அங்கே ஜெனிவாலும் போது சொன்னார் விஜித் அகரத், அவர் 2வது நிலை உயர்ந்த தலைவர் சொல்லிவிட்டு இன்னொன்றை சொன்னார். இதற்கான இதை எல்லாத்தையும் மறுசீரமைத்து சிறப்பாக இயங்குவதற்கான முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம் என்று ஒன்று சொன்னார். இப்பொழுது இதில் ஒன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவு கொடுக்கின்ற ரிப்பேட்ரியேஷன் இது. அதை நீ சரி மறுசீரமைக்கிறீங்க செய்றீங்கன்னு சொன்னால் இதை கொடுப்பனவு கொடுப்பதற்கு நீங்க நிதி ஒதுக்க இல்லை வேண்டும். அப்ப நான் கேட்கிறேன், இந்த வரவு செலவு திட்டம் இப்ப கொடுத்து கொண்டிருக்கீங்க, இதில் எங்க இருக்க கணக்கு காட்டுங்க ஐயா, இந்த ஆண்டு இவ்வாறான நிதி கொடுப்பதற்காக எவ்வளவு தொகையை ஒதுக்கிருக்கு. 1% கூட நீங்க ஒதுக்கல இந்த நிதியில. அப்படி என்று சொன்னால் நீங்கள் அடுத்த வருஷமா கொடுக்க போறீங்க. அப்ப இந்த வருஷமும் திருப்பியும் கப்சாதானா? இப்ப இன்னும் இப்ப எங்களுடைய மக்களுக்கு சிந்திக்கணும், எங்களுடைய அரசியல்வாதிகளும் சிந்திக்க வைக்கிறார்கள். இதுதான் கவலையா இருக்கிறது. இப்ப அங்க வச்சு கேட்கணும், பால் வந்தது ஐயா நீங்க போய் சொல்லிட்டு வந்தீங்களோ அங்க, அப்ப இங்க இதுல இதில் நகைச்சுவை சொன்னேன். ரணில் ஐயா ஒன்று செய்தார், என்ன தெரியுமோ, நிதியில் ஒதுக்கினவர் இதுக்கான காசை ஒதுக்கி போட்டு அங்க சொன்னார்கள் பாருங்க ஒதுக்கி வச்சிருக்கிறோம். ஆனா அதுல இருந்து மக்களுக்கு கிடைக்கல, அது வேற விஷயம். இதுல ஒதுக்கி போட்டு அவர் வேற விஷயத்துக்கு கொண்டு போட்டார். ஆனா இவர்கள் ஒதுக்கவே இல்லை. ஆனா போய் சொல்லுவார்கள் ஜெனீவாவில் நாங்கள் அதுக்கு எல்லாம் விரைவாக எல்லாம் அவற்றை தீவிரப்படுத்த போகிறோம், அவர்களை சரியாக இயக்க வைக்க போறோம்டா. அப்ப முதல் கேள்வி இருக்கிறதுக்கான பணம் எங்கே இருந்த ஐயா? இப்ப ஒன்று இருக்கிறது, இந்த அலுவலகங்கள் இயங்குவதற்கான ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று இருக்கிறது, அதே இல்லை. அதை கடந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கிறது இந்த கொடுப்பனவர்களுக்கு கொடுக்கறதுக்கு. அப்ப இதுக்கெல்லாம் எங்க பணம் ஒதுக்கி நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துல? அப்ப இது ஒதுக்காம இது எப்படி இயங்கும்? அப்ப இந்த கேள்விகளை குறைந்தபட்சம் இப்ப நான் சொன்னேன், கனடாவில் $21 பில்லியன் இங்க இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அது எங்கிருந்து வர வேண்டும்? வரவு செலவு காட்டப்பட வேண்டும், இந்த ஆண்டு உழவு கொடுக்க போறோம். ஆனால் இந்த தடவை தானே வரலாறு காணாத வகையில் அனுரா குமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் வடக்கு கிழக்குக்கு நிறைய நிதி ஒதுக்கி இருக்கின்றது வரவு செலவு திட்டத்தினூடாக. இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இலங்கையினுடைய மொத்த செலவீனம் வரவு செலவு திட்டத்தில் 4,61,000 கோடி மொத்த செலவீனமே. ஒதுக்கப்பட்டது செலவீன தொகை 4,61,000 கோடி. ஆனால் 10 கோடியை யாழ் நூலகத்துக்கு கொடுத்தோம் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். நான் கேட்கிறேன், இந்த 4,61,000 கோடி மொத்த செலவினங்களில் 10 கோடி எங்கிருந்து வருகிறது என்று யோசிக்கிறேன். இன்னொன்று இருக்குது, பட்டுவால் பாலத்துக்கு 100 கோடி என்றால் உடனே அது எது பெரிய. இப்ப ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாடு அவர்கள் எங்களையும் தங்களுடைய நாட்டின் ஒரு அங்கமாக சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று ஒன்று இருக்கிறது. வீதிகள் அமைக்கப்பட்டாக வேண்டும், நிறுவனங்கள் கட்டப்பட்டாக வேண்டும், தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட வேண்டும். தொழிற்பேட்டைகள் இது அரசனுடைய கடமை. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் இது எங்களுக்கு வழங்கிய சலுகைகள் மாதிரி நாங்கள் கொண்டாடுறோம். இது எங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பம். சலுகைகளும் அரசனுடைய கடமைகளும் என்ன? அரசு தவறுகின்ற பொழுது தட்டி கேளுங்கள், அது கேட்கறதும் கொண்ட கடமை. ஆனால் அது செய்கின்ற பொழுது இப்போ அது செய்தீர்கள் என்று சொல்லுங்கள். அதை விட்டு ஐயையோ நீங்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்ட நீங்கள் எங்களுடைய சலுகை எங்களுக்கு சலுகை தந்திருக்கீங்கள் ஐயா, வணக்கம் ஐயா என்று சொல்வது இது அடிமை பூத்தினுடைய வெளிப்பாடு. இது நாங்கள் நிறைய தப்பு பண்ணுகிறோம் ஒரு விடயங்களை சிந்திக்கின்ற பொழுது. இன்னொன்று பாருங்கள், ஊர்காவல் படைகள் இன்றும் இராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை இந்த வரவு செலவு திட்டத்தில் ராஜபக்ச 2022 ஒதுக்கியதை சொல்லுகிறேன், 37,300 கோடி ரூபாய் ராஜபக்ச ஒதுக்கினது. ரணில் ஐயா போன ஆண்டு 2024 ஒதுக்கினது 42,200 கோடி ரூபாய். இவர்கள் எவ்வளவு ஒதுக்கியிருக்கிறார்கள்? இன்னும் 2,000 கோடி கூடி 44,200 கோடியை இராணுவத்துக்கு ஒதுக்கிறார்கள். இப்பொழுது கேள்வி இருக்குது. இப்பொழுது ராஜபக்ச காலத்திலும் ரணில் காலத்திலும் பொருளாதார நெருக்கடி, இலங்கையினுடைய பணம் மிக மோசமாக விழுந்து கிடந்தது. இப்பொழுது பணம் மேலோங்கி வந்திருக்கிறது, ஒரு உறுதிப்பாட்டை பெற்று. அவ்வாறு சொன்னால் இப்பொழுது செலவினங்கள் இன்னும் குறைய வேண்டும். ஏன்னா ரூபாய் வலுப்பெற்றிருக்கிறது. அப்ப வலுப்பெற்ற காலத்திலேயே நீங்கள் 44,000 கோடி ஒதுக்குறீர்கள் சொன்னால்
அவருடைய கணக்கில் பார்த்தால் 50,000 கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்கிறார்கள். இது எதற்காக? யாராவது அப்ப இரண்டாவது விஷயம் இருக்கிறது. இதில் ஊர்காவல் படை ஒன்று இருக்கிறது. அதாவது சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்று அதை மாற்றினார் மைத்திரி தன்னுடைய காலத்தில். 2016 அதுக்கு கபரத்தவணையில் ஒரு தலைமையகத்தை கட்டி கொடுத்தார். என்ன சொன்னா இது புலனறுவை மையப்படுத்தியது அவருடைய வாக்கு வங்கி. இந்த ஊர்காவல் படைகள் எங்களுடைய போர்க்காலத்தில் என்ன எல்லாம் இவர்கள் எங்கிருந்து எல்லாம் அழைத்து வரப்பட்டார்கள், ஜெயிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட குற்றவாளிகள் கொண்டு உளவியதில் இருந்தார்கள், இவர்கள் எவ்வளவு அநியாயம் செய்தார்கள் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இலங்கையினுடைய இராணுவத்தில் சீரமைப்பு உருவாக்க வேண்டும் IMF சொல்லுகிறது, எங்களுடைய ஜெனீவா மனித உரிமைகள் அமையம் சொல்லுகிறது, ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஊர்காவல் படைகள் ஏன் இன்றும் இருக்கிறார்கள்? இந்த ஊர்காவல் படைகளுக்கு 2022 மஹிந்தா ஒதுக்கியது 1933 கோடி ரூபாய். இந்த ஊர்காவல் படைகளுக்கு ரணில் ஐயா போன ஆண்டு 2004 ஒதுக்கிய 2024 ஒதுக்கிய காசு 1903 கோடி ரூபாய். இவர்கள் இந்த வருடம் ஒதுக்கி இருக்கிறது 2243 கோடி ரூபாய். அப்ப இப்ப இதை கூட புரியவில்லைன்னு சொன்னார். ஊர்காவல் படைக்கே ஐயா 2243 கோடி ஒதுக்கிக்க எங்களுக்கு 10 கோடி 5 கோடி ரூபாய் தர்றதுக்கு நாங்கள் கொண்டாடுவோமாக இருந்தால் நாங்கள் என்ன புரிதலிடம் இருக்கிறோம் தான் எனக்கு புரியவில்லை. அப்ப இந்த ஊர்காவல் படைகள் எங்க இருக்கிறார்கள்? வன்னி அதாவது வவுனியாவில் இருக்கிறார்கள், மன்னாரில் இருக்கிறார்கள், முல்லைத்தீவில் இருக்கிறார்கள், கிளிநொச்சி வரையும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய முன்பல்லுகளை இவர்கள்லாம் நடத்துகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய இதுகளுக்கு காவல் என்ற போர்வையில் குந்தி இருக்கிறார்கள். இதை கடந்து எங்களுடைய நிலங்களை அபகரித்து பண்ணைகள் செய்கிறார்கள். இந்த பண்ணைகளில் நம்மவர்களை வேலை செய்ய வைக்கிறார்கள். அவர்களுக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பார்கள். அதில் 20,000 ரூபாய் கப்பமாக வாங்கி விடுவார்கள். இதெல்லாம் நடைபெறுகிறதா இல்லையான்றதை அங்க இருக்கிற மக்களை கேட்டு பார்த்தா தெரியும். இதெல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறது. அவர்களுடைய பணத்தை ஏன் இவர்கள் ஏன் அதில் வேற குறிப்பிடப்பட்டிருக்கிறது 41,199 பேர் இன்னும் இருக்கிறார்களா? இந்த 40,199 பேரை நிறுவனப்படுத்தி இந்த ஊர்காவல் படைகளை வைத்திருப்பதற்கான தேவை என்ன? இதை இவர்களுக்கு இந்த ஊர்காவல் படைகளுக்கான பணத்தை இன்னும் அதிகரித்திருக்கார்கள். காரணம் என்னன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கனுடைய சொந்த இடமும் புலனறுவைதான். இப்பொழுது மைத்திரியினுடைய வாக்கு வங்கி அவருடைய வாக்கு வங்கி ஆகிவிட்டது. இப்பொழுது அவருக்கு 2243 கோடியை அவர் கொடுக்கிறார் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் பின்புலத்தில் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் மாற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் ஆட்சிக்கு வந்தவர்கள். இவர்கள் எந்த மாற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தொடர்ந்து எழுப்ப வேண்டிய கேள்வி வந்திருக்கிறது என்று சொன்னால் 6 மாதங்களை அவர்கள் கடந்து விட்டார்கள். அவை நாங்கள் இப்பொழுதும் பல விடயங்களில் வெளிப்படையாமல் இருந்தோமாக இருந்தாலும் இதற்கான பின்விளைவுகளை ஒரு இனம் சந்திக்கும். நம்மில் பலர் கலர் காட்டுகிறார்கள். ஆனால் இவர்கள் நாளை காணாமல் போடுவார்கள். இப்பொழுதுதான் சொல்லுவார்கள், பாருங்க ஐயா அனுராவித்தை எல்லாம் அது செய்வோம் இது செய்வோம் என்று. நல்லது செய்யுங்கள், நாங்கள் வாழ்த்துகிறோம். நல்லது செய்த பின்னர்தான் வாழ்த்துவோம். ஆனால் நல்லது செய்யாமலே பின்னால் திரிந்து வாழ்த்தி நாங்கள் மீண்டும் செல்வதற்கு பின்னர் இந்த இதுக்கு காரணமாக இருந்தவர்கள் நாளைக்கு மறந்துடுவீர்கள். ஆனால் ஒரு இனம் பெரும் விலையை கொடுத்து விட்டு நிற்கும். அப்பொழுது நாங்கள் தான் நிக்கதியாக இந்த வீதிகளை நிற்போம் என்பதுதான் மீண்டும் இருக்கக்கூடிய சவால். அவை இனம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், விழித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான காலம் இந்த காலமாக இந்த தேர்தலாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இந்த தேர்தல் மிக வேகமாக நெருங்கி வருகிறது. தேர்தல் மிகவும் விரைவாக நெருங்கி கொண்டு வருகின்றது நேரத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் இப்பொழுது கூறுங்கள். அப்படி என்றால் தமிழ் மக்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலை எவ்வாறு கையாள வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? மக்கள் ஒன்றை சொல்லியாக வேண்டும். தமிழர்கள் இப்பொழுது என்ன ஏற்கனவே ஒன்று உருவாகி மிக மோசமாக சிதைந்து விட்டது. அவர்கள் இவ்வாறான நிலையை நோக்கி அதாவது ஒரு பொது கட்சி, ஒரு பொது அமைப்பாக இவர்களை ஒற்றுமைப்படுத்தி ஒரு அனைவருமாக சேர்ந்து இப்பொழுது என்ன சொன்னால் இவர்கள் மீண்டும் இணைய மாட்டார்கள். அதுக்கான காலம் எங்களிடம் இல்லை. இவர்களை பேசுவது என்றாயிருந்தாலும் அரசியல் கட்சிகள் தங்களை முதன்மைப்படுத்துகிறார்கள். தங்களுடைய என்ன சொன்னால் தமிழர்கள் இவ்வாறே பிரிந்து நிற்பார்கள், அவருடைய வெற்றியை எங்களால் தவிர்க்க முடியாமல் போய்விடும். அவ்வாறாக இருந்தால் இதை கையாளுகின்ற இப்பொழுது கட்சிகளை ஒன்றாக கூட்டி உங்களுக்குள்ள பேசுங்கன்னு சொன்னால் அவர்கள் அடுத்த சண்டையை வருவார்கள். ஆட்ட சின்னத்தில் போட்டிடுறதுன்றதுக்குள்ள எல்லாரும் சண்டை பிடிப்பார்கள். என்னுடைய சின்னம் தான் எல்லாரும் நிற்பார்கள். அப்படி என்ன சொன்னால் ஒரு பொது சின்னம் திருப்பியும் சிக்கலுக்குள் வரும். இதை இவர்களாக கண்டுபிடிங்கன்னா நடக்கப் போவதில்லை. என்னுடைய ஆக்களை நீங்கள் கூட போடணும் என்பார்கள். இதை கடந்து எவ்வாறு இதை பயணிக்க வைப்பது என்பதுதான் இதற்கான ஒரு பெரிய துப்பாக்கி நிலை என்று சொன்னால் இதற்கான பொது அமைப்பாக இவர்களை இணைத்து செல்லுகின்ற முயற்சி என்ன? ஏற்கனவே தொடங்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலில் உருவாக்கப்பட்ட முயற்சி மிக மோசமாக சிதைந்து விட்டது.
அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அதுக்கான பொறுப்பேற்று அதான் என்றால் அதில் இருந்தவர்களே, அதாவது கட்சிகளை விடுங்கள், கட்சிகள் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். அதிலே அவர்கள் இப்பொழுதும் அவ்வாறு தான் இருக்கிறார்கள். 7 பேர் தங்களை பொதுவானவர்களாக காட்டிக் கொண்டார்கள். அது 3 தேர்தலில் போட்டியிட்டார்கள் வரை. அப்ப அந்த அந்த முனைப்பு என்பது இன்னொரு புதிய முனைப்புக்கான வாசலை மிக பலமாக சேர்த்து விட்டது. ஆனால் அவ்வாறு ஒன்று உருவாகவில்லை என்று சொன்னால், ஏன்னா இவர்களை இணைத்து செல்வது என்றால், இப்பொழுது பாருங்கள், சைக்கிள் தனியே இருக்க போகிறது, வீடு தனியே இருக்க போகிறது, சங்கு தனியே இருக்க போகிறது, மான் தனியே இருக்க போகிறது, வீணை தனி, இது இப்ப இவ்வளவும் தனியே இருந்து கொண்டு இதை கடந்தும் சிலர்கள் தனியே இருந்தால் அந்தந்த வட்டாரங்களுக்கு தமிழ் வாக்குகள் 5ஆக பிரிக்கப்பட்டால் இடையில் சைக்கிள் கேப்புள் மக்கள் சக்தி மீண்டும் பிழைனோட்டும். நேரவர்கள், இப்போ தமிழ் கட்சிகளுக்கு இடையில் இப்படியான இழுபறி, இந்த போட்டி நடைபெற்று கொண்டது, உள்போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஏதாவது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று நம்புகிறீர்களா? அதாவது இவர்கள் வெற்றி பெற்றார்கள், அவர்கள் இலக்கில் தெளிவாக இருக்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டுதான் அரசியல் யாப்பை நகர்த்த போறார்கள். தமிழ் மக்கள் எங்களிடம் தான், நீங்கள் யாரும் எங்களுக்கு தேவையில்லை என்றால், நீங்கள் உங்களுடைய மக்களே உங்களை நிராகரித்து விட்டார்கள், அப்ப நாங்களே ஏன் உங்களுடன் பேச வேண்டும், நாங்களே மக்களுடன் நேரடியாக பேசி தீர்வை கொடுக்கிறோம் என்று தமிழருக்கான தலைமைத்துவமாக அவர் தங்களையே வைத்துக் கொள்வார்கள். இதில் எங்களில் சிலரை உடைப்பாக தங்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்பொழுது சத்தியலிங்கத்தை பாராளுமன்றத்துக்கு அறிவித்த பொழுதே நான் சொன்னேன், இது சுமந்திரன் தான் நாளைக்கு மாற்றி உள்ளே வருவதற்கான கதவாக இவரை பயன்படுத்துகிறார் என்று. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 பேர் கொண்ட ஒரு அரசியல் குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவராக சத்தியலிங்கத்துடைய பேர் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய அர்த்தம் என்ன? தமிழரசு கட்சிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருப்பார்கள், இந்த யாப்பு இதில் உங்கள் கட்சியில் ஒருவரை போட விரும்புகிறோம், யார் உங்களுடைய தெரிவு என்றால் அதுக்கு இப்பொழுது தான் பதில் பொதுச் செயலாளர் என்ற பதவியை ஏற்றி வைத்திருக்கக்கூடிய சுமந்திரனை பதில் அனுப்பியிருப்பார். இப்போ இந்த கட்சியில் இருப்பவரை கேட்பார்கள், இப்படி எல்லாம் வந்தது தெரியுமா லெட்டர், நீங்கள் அதுக்கு பதில் இவரை அனுப்பினார் என்று தெரியுமான்னு கேட்டால் ஒருவருக்கும் தெரியாதான் இருப்பார்கள். இவரையும் அனுப்பியிருப்பார். சத்தியலிங்கத்தை போட்டிருக்கார். சத்தியலிங்கம் நாளைக்கு அவரால் நிரப்பப்படும். அவர் அங்கே இவர்கள் விரும்புவதை அவர் செய்து கொடுப்பார். செய்து கொடுத்ததன் பின்னர் சொல்லுவார்கள், பாருங்கள், உங்களிலும் ஒருவரை வைத்துக் கொண்டோம், ஆனால் நாங்கள் தான் தலைமை என்பார். அவர் சும்மா அனுசரணை. அப்ப இது நாங்கள் அடுத்து எதிர்கொள்ளக்கூடிய சவாலுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த அரசியல் ஆப்பு சம்பந்தமாக அமைய போற ஒரு சவால். இப்பொழுது சொல்லிவிடுகிறோம். நாளை இது நடைபெறுகின்ற பொழுது பிற கேட்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது ஒரு துன்பியல். என்றால் தமிழ் நாளை நடைபெறுகின்ற விடயங்களை இன்றைய திட்டம் எடுத்து நகருவதுதான் ஒரு 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 செயற்பாட்டினுடைய சிறந்த வடிவமாக இருக்கும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு நாளைக்கு ஏன் இதை நீங்கள் செய்யல என்றும் புறங்களுக்கு கேட்பார்கள். ஒன்றை சொல்லுகிறோம் சொன்னால், ஒன்றில் நாங்கள் தாயத்தில் என்னை கடந்து என்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு சுகாதார சவாலுக்குள் இருப்போம்னா, நாளை இருப்பேன் என்றது எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லணும் என்றது சொல்லுறது எங்களுடைய கடமை. இது சவால் என்றது திருப்பியும் சொல்றோம். மிக கடுமையான சவால் ஒரு இனத்துக்கு உருவாக்கப்படுகிறது. தாங்கள் தான், ஏன்னா அதை ஜெனிவாவில் வெளிப்படுத்தி விட்டார்கள் வெளிப்படையாகவே. ஏன்னா அவர்கள் சொல்ல வேண்டிய இடத்துல அதை இப்ப அந்த இடத்துக்கு தான் கணக்கு கொடுக்க போறார்கள், உலகத்துக்கு சொல்ல போறார்கள். தமிழ் மக்கள் எங்களிடம் அதுக்கு ஓடி கொடுத்தார் சீனா தூதுவர். பாத்தீங்களா, முதல் தடவையாக தமிழ் மக்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள் என்ற சீன தூதுவர் உடனடியாக வந்து இதெல்லாம் ஒரு செய்தியை சொல்லுகிறது. அவர்கள் தமிழ் மக்களுடைய தலைமையும் இன்று கொழும்பில் இருக்கக்கூடிய மக்கள் சக்தி தான் என்பதை இலங்கையை கடந்தும் இவர்களை கடந்தும் நிறுவதற்கு இவர்கள் சார்ந்தவர்கள் முனைகிறார்கள் சர்வதேச தளத்திலிருந்து. இது ஆபத்தானது. நிச்சயமாக எனக்கு மகிழ்ச்சி. நீங்கள் இந்த சவால்களை நீங்கள் இங்கே வெளிப்படையாக எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் கூறுவது முக்கியம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பொது தேர்தல் நடந்த காலங்களில் இந்த வானொலியின் ஊடாகவும் ஏனைய வானொலிகள் ஊடாகவும் அந்த மக்களுக்கு ஒரு செய்தியை கூறியதனால் அந்த மக்கள் அந்த மாற்றங்களை கொண்டு வந்திருந்தார்கள். அந்த மாற்றத்தினூடாக நான் நினைத்தேன் கட்சிகள் சிலது பாடம் கற்றிருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் கேள்வி என்னவென்றால், நேரு குணரட்னம் அவர்களே, பொது தேர்தலினூடாக தமிழ் கட்சிகள் ஏதாவது பாடம் கற்றிருக்கின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமா இல்லை. ஏன்னு சொன்னால், ஒரு தேர்தல் முடிந்ததன் பின்னர் ஒரு சிறந்த கட்சி, அதுவும் இனம் சார்ந்த எங்களைப் போல பொறுப்புள்ள செயற்பாட்டை செய்ய வேண்டும் சொன்னால், தாங்கள் என்ன கற்றோம் என்று சொல்லி ஆய்வை செய்திருக்க வேண்டும். அது இன்று வரை ஒரு தேர்தலும் அந்த ஆய்வு நடைபெறுவதில்லை. அந்த ஆய்வை செய்கின்ற பொழுது கட்சியை சேர்ந்தவர்கள் ஆய்வு செய்வதில்லை. 3ஆம் தரப்பாக இதில் பாண்டித்தியம் பெற்றவர்களை அழைத்து இது குறித்து ஒரு ஆய்வை செய்து தாருங்கள் என்று சொன்னால், அவர்கள் போய் இதுக்காக உருவாக்கப்பட்ட தேர்தல் குழு, இதை கடந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதேச சார்ந்த செயற்பாட்டு அங்கங்கள் எல்லாரிடம் பேசி அவர்கள் இந்த தேர்தல் முறைமைகளை எவ்வாறு கையாண்டார்கள், இதில் இருக்கக்கூடிய குறைகள் என்னென்ன மாற்றங்கள் அமைய வேண்டும் என்று ஒரு தெளிவான அறிக்கை, அதாவது பின்புலம், அதனுடைய சூழல், இதுக்கு என்ன மாற்றங்கள் தேவை என்பதை 1, 2, 3 எல்லாம் போட்டு அந்த கட்சியினுடைய தலைமையிடம் கையளிப்பார்கள்.
அந்த கட்சியினுடைய தலைமைகள் அதுக்கேற்ற மாற்றத்துக்கான தயாரிப்புகளை தாங்களாக செய்ய வேண்டும். இது எங்களுடைய பொறிமுறையில் இது கிடையவே கிடையாது. ஒரு கட்சியிடமும் இவ்வாறான முன்னெடுப்பு கிடையாது. அதனால் ஒரு தேர்தலை தாங்கள் ஏன் இந்த பின்னடைவை இப்பொழுது பாருங்கள், இந்த தேர்தலின் பொழுது பாராளுமன்ற பொழுது 2 கட்சிகள் சொன்னார்கள் 10 ஆசனங்கள் நின்றார்கள். 10 ஆசனங்களில் ஒரு ஆசனத்தில் நின்றார்கள். அதே அரும்பொட்டாக வென்று நின்றார்கள் ஒரு ஆசனம். ஆனால் இவர்கள் ஒரு ஆசனத்தை பெறுவார்கள் என்பதை நான் தெளிவாகவே முதலே சொல்லியிருந்தேன். ஏன்னு சொன்னால் அதான் தேர்தல் விஞ்ஞானம். இவர்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. இவர்கள் எந்த கனவுலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே புரியவில்லை. அதனால் தான் திருப்பியும் சொல்லுகிறேன், இவர்கள் தாங்கள் இந்த தேர்தல் களத்தில் ஏன் இந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சரியாக புரிந்து கொள்வதாக இல்லை என்று சொன்னால், கடந்த தேர்தலும் இதே நிலைமைதான், அதுக்கு முன்னர் தேர்தலும் இதுதான். இந்த முறை பார்த்தீங்கன்னா தமிழ் கட்சிகள் அனைத்தும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கீழே வந்தன. தமிழரசு கட்சி கீழே வந்தது, காங்கிரஸ் கீழே வந்தது, சங்கை சேர்ந்தவர்கள் முன்னர் பெற்ற வாக்குகளும் பார்க்க மிக கீழே இறங்கினார்கள். இபிடிபி கீழே போன எல்லாருக்கும் மக்களிடம் வாக்கு வங்கி குறைந்தது. அதுக்கு காரணம் என்ன? மக்கள் வென்றெடுக்கின்ற செயற்பாட்டை நீங்க முன்னெடுக்கவில்லை. மக்கள் நம்பிக்கை கொள்வதை நீங்கள் சேர்த்து விட்டீர்கள். இப்ப மக்கள் ஏன் உங்கள் மீது நம்பிக்கை இழந்தார்கள் என்பதற்கான தீர்வை நீங்கள் மக்கள் சார்ந்துதான் பார்க்க வேண்டும். அதன் மாற்றத்தை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் தொடர்ந்தும் உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை இழப்பார்கள். இழக்கின்ற பொழுது அவர்களுக்கு மாற்றீடாக ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்னால், மாற்றீடாக நாம் மாற்றம் என்று சொல்லுகின்ற ஒரு சிங்கள கட்சிக்கு வாக்களித்து விட்டார்கள். அது அவருடைய தப்பல்ல. அந்த நிலைக்கு அவர்களை கொண்டு விட்டது எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய மிக மோசமான ஒரு நிலைமை. இந்த மாற்றத்தை நம்மவர்கள் வெளிப்படுத்துவதாக இன்று வரை வெளிப்படையாக தெரியவில்லை. ஏதோ மாற்றம், ஏன்னா இன்றும் அதே சகதிகள் தான் எங்களுடைய அரசியல் கட்சிகள் தொடர்ந்தும் பயணிக்கின்றன. இது ஆபத்தானது. அவை இந்த மாற்றத்தை முதல் நீங்கள் இந்த அவருடைய கையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் சென்றடையாமல் தடுத்தால்தான் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அரசியல் யாப்பில் நாங்கள் ஏதாவது மாற்றத்தை செய்ய முடியும். இதை அவருடன் கையில் கொடுத்து விட்டு இதில் நாங்கள் கண்ணை மூடி விட்டு இருந்து விட்டு பிற அரசியல் யாப்பில் மாத்திரம் நீங்கள் எங்களிடம் கேட்கணும் என்று சொன்னால் எதுவும் நடக்காது. அதை இப்பொழுதே எச்சரிக்கையாக சொல்லுவேன். இது வருகின்ற காலம் அதை சொல்லி தரும். அது வருகின்ற பொழுது புரிந்து கொள்வது, அதாவது வந்த பின் காப்போனாக இருப்பது தமிழருக்கு வாய்ப்பல்ல. வருமுன் காப்போனாக இருப்பதற்கு என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் ஒவ்வொரு தமிழரிடமும் கேள்வி. நாங்கள் ஒரே வட்டத்துக்கள் இருக்காமல் புதிய வட்டங்களை நோக்கி சிந்திக்கின்ற இந்த காலத்தையும் தொலைத்து விட்டால் அது இனம் பெரும் விலையை கொடுக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுவோம். மிகவும் சுருக்கமாக நிறைவாக இன்னொரு ஆபத்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், ஐநாவுடைய 58வது அமர்வு இலங்கை தீவில் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்கு இதுவே சரியான ஒரு தருணம் என்று அங்கே திட்டவட்டமாக கூறுகிறார்கள். இது எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தும்? இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது ஐநாவுடைய இதில் கூட ஒரு சவால் வருகிறது. அக்டோபர் மாதத்தில் இப்பொழுது இருக்கிறது காலாவதியாக போகிறது. மீண்டும் அது புதுப்பிக்கப்பட வேண்டும். மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டால் என்ன? இப்பொழுது கோ குரூப்பே சிதைந்து போயிருக்கிறது. எங்களுடைய இதுவரை 2012 இந்த மனித உரிமைகள் அவையத்தில் இலங்கை விடயத்தை தொடர்ந்தும் பேசுபொருளாக வைத்திருந்த இந்த ஐநாவுடைய தீர்மானங்கள் இந்த அக்டோபரில் காலாவதியாகின்ற பொழுது, அதாவது ஜூனில் ஒன்று இருக்கிறது, அக்டோபரில் வருகின்ற பொழுது காலம் அது மீண்டும் புதுப்பிக்கப்படுவதாக இருந்தால், இப்பொழுது அமெரிக்கா மீண்டும் வெளியேறிவிட்டது. அமெரிக்கா தான் இதை கொண்டு வந்தது. பிறகு அமெரிக்கா ட்ரம்பின் முதல் காலத்தில் வெளியேறிய பொழுது ஜெர்மனி இடையில் தலைமையேற்றது. மீண்டும் அமெரிக்கா பைடன் காலத்தில் உள்ளே வந்த பொழுது ஜெர்மனி வெளியேறிவிட்டது. இப்பொழுது திருப்பியும் ட்ரம்ப் வெளியேற்றிவிட்டார். இப்பொழுது வெளியேற்றிவிட்டால் தலைமை இல்லை. இப்பொழுது கோ குரூப்பாக அமெரிக்காவுடன் முன்னர் இருந்த கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சிக்கல். ஜெர்மனி இப்பொழுது திருப்பி வருமா என்பது கேள்வி. இங்கிலாந்து, என்றால் அந்த நாடுகளுக்கு வேறு சவால்கள் இப்பொழுது உருவாகியிருக்கிறது. இப்போ இது அணுக தரப்புக்கு மிக வாய்ப்பான காலம். இப்பொழுது அவர்கள் இப்பொழுது தொடக்கமே அதை ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால் அக்டோபர் மாதத்துடன் இதை முடிந்து கட்டுவதற்கு. இப்போ அக்டோபர் மாதத்தில் பெரும் சவால் எங்களுக்கு இருக்கிறது. அதை அவர் முடித்து கட்டிவிட்டால் ஜெனீவாவினுடைய பேசுபொருளே, இப்பொழுது ஜெனீவாவில் பெருசாக நடைமுறையில் என்று வைத்துக் கொள்வோம், ஆனால் பேசுபொருளாக இருக்கிறது. அதையும் நாங்கள் இழந்து விட்டோமானால் ஒரு சிக்கல் நிலைக்கு வந்து விடுவோம். அவை எங்களுக்கு முன்னால் இந்த ஆண்டு மையப்படுத்திய சவால்கள் நிறைய இருக்கிறது. அதே நேரம் இந்த ஆண்டுடைய இறுதி பகுதியில் என்ன அவர்கள் இந்த புதிய அரசியல் யாப்பொன்றை இழுத்து செல்ல முடியாது. என்றால் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை இழப்பதற்கு முன்னர் அவர்கள் பாராளுமன்றத்தில் சிக்கல் இல்லை, 3-2 அவரிடம் இருக்கிறது. ஆனால் 50% சர்வசன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்வதாக இருந்தால் மக்கள் முழுமையான நம்பிக்கை இழக்க முதல் அவர்கள் அதை எட்டியாக வேண்டும். அவை அவர்கள் இந்த ஆண்டுக்குள் ஏதோ ஒரு அரசியல் யாப்பை அமல் நடத்த முனைவார்கள். இதுதான் சவால். இந்த சவால் இரண்டே.
ஐநாவில் அக்டோபர் வரக்கூடிய சவாலையும் அதை கடந்து இலங்கை தீவில் அவர்கள் ஒரு தீர்வை நோக்கி தாங்கள் விரும்புகின்ற தீர்வை நோக்கி பயணிப்பதை எவ்வாறு தமிழர்கள் எதிர்கொள்ள போகிறார்கள் என்கின்ற சவாலுக்கு உடனடியாக தமிழர்கள் தங்களுக்குள் ஒரு பொறுமுறையை உருவாக்க வேண்டாம். உலகத்தில் இன்று நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. அந்த குழப்பங்களுக்கு ஒவ்வொரு நாடுகளும் ஆழ்ந்து இருக்கிறது. அவர்களுக்கு எங்களை பற்றி பேசுவதற்கோ நாங்கள் அவருடன் பேசுவதற்கான வாய்ப்புகள் கூட குறைந்திருக்கிறது. இந்த சூழலில் எவ்வாறு தமிழர்கள் இயங்குவது என்பது தமிழருடைய ஒற்றுமையும் அவருடைய ஆழமான சிந்தனையின் செயற்பாட்டாளருடைய இணைவும் மட்டுமே அதை சாதிக்கும். அதற்காக தமிழருடைய இந்த அறிவார்ந்த சமூகம் என்ன செய்ய போகிறது என்பதுதான் இன்றைய கேள்வியாக நாங்கள் வலியுறுத்தி சொல்லுவோம். அந்த கேள்வியோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது கொண்டு வருவோம். நிச்சயமாக இதுதான் இந்த பொது கட்டமைப்பு தேவை என்று அடிக்கடி வலியுறுத்தி கொண்டு வந்திருந்தீர்கள். பலரும் அதை கூறியிருந்தார்கள். நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது தொடர்பாக பேசுவோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நேரு குணரட்னம் அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.